லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன லட்சுமி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். மனுஷங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிடுறாங்க. யார சொல்றீங்க? பொதுவா தான் சொன்னேன். நம்ம கீதாவோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல சரவணன், அவர் இன்னைக்கு குழந்தைங்கள கார் பார்க்கிங் ஏரியால நின்னு அடிச்சிட்டு இருந்தாரு. அப்படியா? என்னாச்சு? ஏதோ கடைக்கு போனப்போ குழந்தைங்க பேலன்ஸ் வாங்காம வந்துட்டாங்களாம். அதுக்கு போய் திட்டுறாரு, அடிக்கிறாரு. அவருக்கு இவ்ளோ கோவம் வரும்னு இப்பதான் எனக்கு தெரியுது. கீதாவை பொண்ணு கேட்டு வரும்போது அவ்ளோ சைலண்டா சாதுவா இருந்தாரு. ஆனா இப்ப இவ்ளோ கோவப்படுறாரு சார். அப்படி சாதுவா இருந்தவரை கோவப்பட வச்சிருக்காங்கன்னா அந்த குழந்தைங்க என்ன சேட்டை பண்ணிருக்கணும்? எல்லா நேரமும் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. சில நேரத்துல அடிச்சாதான் பிள்ளைங்க அந்த தப்ப திரும்பவும் பண்ணாம இருப்பாங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க? அதுக்காக பொம்பளை பிள்ளைங்கள அடிக்கணுமா? அது சரியா? லட்சுமி, ஒரு தகப்பனா அவர் செஞ்சது சரிதான். வெளியில இருந்து பாக்குற நமக்கு அது பாவமா தெரியலாம். இன்னைக்கு குழந்தைங்களை கண்டிக்காம பல பெத்தவங்க இருக்கிறதுனாலதான் குழந்தைங்க தப்பான வழியில போய் அவங்க வாழ்க்கையவே சீரழிச்சுக்கிறாங்க. ஒரு தகப்பனா தப்பு செய்யும் போது குழந்தைய கண்டிக்கவும் அது திரும்ப திரும்ப செய்யும் போது தண்டிக்கவும் எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. அம்மா அன்பாவும் அப்பா கண்டிப்பாவும் இருந்தாதான் எந்த குழந்தையுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும். நம்மளா அப்படிதானே வளர்ந்தோம். இன்னைக்குதான் குழந்தையோட ஃப்ரெண்ட்லியா இருக்கேன்னு சொல்லி ஒன்னா சேர்ந்து குடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிள்ளைங்க எப்படி பெத்தவங்களை மதிப்பாங்க? ஏய் சும்மா இரு. என்ன பொறுத்த வரைக்கும் பாசமும் கண்டிப்பும் சரியா இருந்தாதான் குழந்தை ஒழுக்கமா இருக்கும். என்ன மேடம், ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. நான் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறேன். நான் சாப்பாடு ஊட்டுறேன். விடுங்க, நீங்க உள்ள போங்க. ஏன் நான் ஊட்ட கூடாதா? நான் ஊட்டுறேன், நீங்க போங்க. ஏடா ஏய், நான் ஊட்ட கூடாதா? நான் ஊட்டினா சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேல? சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடலாமா? சமத்தா சாப்பிடுவியா? சாப்பிடுறான்னு சொல்ல குட்டியில அப்பா கொடுக்க சாப்பிடுற சமத்து பாப்பா இல்ல. யாரு என்ன சொன்னாலும் ஹரி சார சந்தேகப்படக்கூடாது. உங்களுக்கு ஏன்பா என் மேல இவ்ளோ கோவம்? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? குட்டிய தனியா வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நான் இருக்கேன்னு துணையா வந்தீங்க. எந்த கஷ்டத்திலயும் என்னை விட்டு கொடுக்காத நீங்க இப்ப ஏன் என்கிட்ட இருந்து விலகி விலகி போறீங்கப்பா? என்னோட சின்ன வயசுலயே என் அப்பா தவறிட்டதுனால நான் அப்பான்னு கூப்பிட்டதே இல்லை. ஆனா உங்களை ஒவ்வொரு முறையும் அப்பா அப்பான்னு கூப்பிடும் போது எனக்கு என்னோட அப்பாவை கூப்பிடுற மாதிரியே ஒரு சந்தோஷம். இப்ப நீங்க என்கிட்ட பேசாமலேயே இருக்கிறது என்னால தாங்கிக்கவே முடியலப்பா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கல்யாணம் தானே அப்பா? சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். குட்டி தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறான். பவியும் ஆசைப்படுறா. அது வெறும் ஆசையா இருந்தா வேண்டான்னு சொல்லி நான் தட்டி இருப்பேன். ஆனா அவங்க ஆசையில ஒரு நியாயம் இருக்கேப்பா. நீங்களும் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்ன ஆச்சு? லட்சுமி, சந்தோஷ் குட்டியா? குழந்தை குழந்தை அப்பா அப்பா என்னப்பா என்ன சொல்றீங்க? குட்டியா?
குட்டிக்கு என்ன குழந்தையா? குழந்தைக்கு அம்மா 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 என்னாச்சு? என்ன? அப்பா ஏதோ உன் பேரை சொல்லி சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என்னப்பா சொல்லுங்கப்பா. என்னப்பா எனக்கு சொல்லுங்க. என்ன வேணும் என்ன வேணும்? அம்மா ஒண்ணு இல்லம்மா. அது நீங்க கொஞ்சம் வெளியில போங்களேன். எதுக்குடா? நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. வாஷ்ரூம் போறதுக்கு தான் தாத்தா அப்படி பேசுறாங்க. என்னடா நான் கூட்டு போக மாட்டேனா? ரெஸ்ட் ரூம் போணுமாப்பா? இல்ல அப்பா குழந்தையா? ஐயோ அம்மா 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 பாருங்கம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. இத பாருங்க வாஷ்ரூம் போறதுக்கு தான் அது. நீங்க வெளியில இருங்க. நான் தாத்தா கூட்டிட்டு போயிட்டு வரேன். அம்மா இரு இரு. இல்ல ஒண்ணு என்ன? என்னாச்சு? குழந்தையா? ஐயோ இல்ல அம்மா குழந்தை இல்லம்மா. அம்மா அது பாத்ரூம் போறதுக்கு தான் சொல்றாங்க. நீங்க வாங்க. எந்திரிங்க எந்திரிங்க. அட அம்மா வாங்கம்மா. பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு பாருங்க. தாத்தா ஒரு நிமிஷம் தாத்தா. அம்மா இப்ப அனுப்பிட்டு வரேன். அம்மா வாங்கம்மா. இருங்க தாத்தா இருங்க தாத்தா இருங்க. இப்போ வரேன். வாங்க. இப்ப அனுப்பிட்டு வந்துடுறேன். போங்கம்மா நான் பாத்துக்கிறேன். பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா கூட்டிட்டு போயிட்டு வா. வரேன் தாத்தா. நீங்க போங்க. வரேன் தாத்தா. வரேன் தாத்தா. தாத்தா என்ன தாத்தா? சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு எவ்வளவு வாட்டி தான் சொல்றது? நீங்க கேட்க மாட்டீங்கல்ல? என்ன இது வேலைக்கு ஆகாது. நீங்க சும்மா பேசாம இருங்க தாத்தா. தாத்தா கல்யாணம் வரைக்கும் உங்களுக்கு நான் தான் டாக்டர். நீங்க கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுங்க. தூங்க தூங்க தூங்க. ஒண்ணு இல்ல தூங்க. இந்த ஜூஸ் குடி. டேய் என்னடா ஜூஸ் குடிக்க சொல்ற? இப்பதானடா சாப்பிட்டேன். சொல்றத கேளு. சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆச்சு. நீ நடந்துகிட்டே இருக்கல்ல, உனக்காக இல்லைனாலும் பாப்பாவுக்கு பசிக்கும். சோ இந்த மாதிரி ஜூஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. கொஞ்சம் குடி. இந்தா. இல்லடா நான் அப்புறமா குடிக்கிறேன். வேணாடா. என்ன வேணாம்டா? கேளு. நான் தான் சொல்றேன்ல அப்புறமா நீ குடிக்கிறேன். சொல்றத கேளு. இந்த ஜூஸ் மட்டும். எனக்கு கால் வருது. நான் பேசிட்டு ஏய் போகலாம். எனக்கு தெரியும் நீ எங்க போவேன்னு எனக்கு தெரியும். இந்த குடி. இத மட்டும் குடிச்சிரு போவி ப்ளீஸ். சந்தோஷ் இத மட்டும் குடிச்சிரு. என்ன சந்தோஷ், பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைய தாங்கன்னு தாங்குற போல இருக்கு. என்ன பிரதீபா திடீர்னு வந்திருக்கீங்க? இல்ல சும்மாதான். வீட்ல இருக்க ரொம்ப போர் அடிச்சுது. அதான் லட்சுமி அக்கா இருந்தா பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அக்கா எங்க? ஓ ஒண்ணும் இல்லடா. எப்போ வந்தீங்க? இப்பதான்க்கா வந்தேன். என்னாச்சு? குழந்தை அழுதுகிட்டே இருக்கான். ஃபீவரா? தெரியல. ஃபீவர்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கான். சரிடா. சரி. ஓ எப்ப பாரு சும்மா நோயின்னு அழுதுகிட்டே இருப்பா. இரிட்டேட் பண்றதுக்கு. டேய் என்னடா இப்படி பேசுற? குழந்தைங்கன்னா அப்படிதான் அழுவாங்க. நாளைக்கு நமக்கு குழந்தை பிறந்து அழுதாலும் இப்படிதான் டென்ஷன் ஆவியா? அத்தை என்ன காலையில இருந்து அழுகுறான்னு சொல்றீங்க? டாக்டர் வேணா போய் பார்த்துட்டு வந்துடலாமா? நானும் அதைத்தான் யோசிக்கிறேன் பவி. ஆனா டாக்டர் ஈவினிங் தானே வருவாரு. ஏங்கா
நம்ம அபார்ட்மெண்ட்லயே ஒரு நர்ஸ் இருக்காங்களே, அவங்கள வேணா கூப்பிட்டு பார்க்க சொல்லலாமா? ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போலாமே. ஆமா, அதுவும் நல்ல ஐடியா தான். சரி, அப்ப நான் போய் அந்த நர்ஸை கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல வெயிட். என்கிட்ட உங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. போன்லயே உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்றேன். ஓ ஓ ஓ ஓ சரி 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 ஓ ஓ ஓ ஓ சரிடா. ஹலோ, ஸ்வேதா சிஸ்டரா? ஓ, ஓ, வீட்ல தானே இருக்கீங்க? சரிம்மா. எனக்கு ஒரு எமர்ஜென்சி. ஏ பிளாக் வர முடியுமா? லட்சுமி அக்கா இருக்காங்கல்ல, அந்த குட்டி பாப்பாக்கு உடம்பு சரியில்லை. ப்ளீஸ் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வர முடியுமா? ஓ தேங்க்யூ so மச். சொல்லிட்டேன், வந்துருவாங்க. நல்ல வேலை, நம்ம நேரத்துக்கு அவங்க டியூட்டிக்கு போகாம வீட்ல தான் இருக்காங்க. உடனே வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி. ஓ ஓ ஓ சரி. அழக்கூடாது. குழந்தையோட பழைய ரிப்போர்ட் எதுவும் இருக்குங்களா? இங்கதான் இருக்கு, கொடுங்க. தடுப்பூசி எல்லாம் கரெக்டா போட்டீங்களா? போட்டாச்சு. எல்லாமே அந்தந்த மாசத்துல போட்டது இருக்கும். குழந்தைக்கு என்ன சாப்பிட கொடுத்தீங்க? நான் தான் கொடுத்தேன். இட்லியும் பருப்பு சேர்த்து ஊட்டி விட்டேன். அப்படியா? எவ்வளவு கொடுத்தீங்க? 2 இட்லி கொடுத்தேன் சிஸ்டர். அவனுக்கு நெய் போட்டு கொடுத்தேன், நல்லா சாப்பிட்டான். என்ன சார் நீங்க? குழந்தைய வளர்க்கறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. சின்னதா தப்பு நடந்தா கூட பெரிய பிரச்சனையில முடியும். 6 மாசம் குழந்தைக்கு போய் 2 இட்லி பருப்பு நெய்ன்னு ஊட்டி விட்டுருக்கீங்க. இப்ப பாருங்க, செரிக்காம வயிறு அப்செட்ல இருக்கு. இங்க பாருங்க, வயிறு கல்லு மாதிரி இருக்கு. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தியாவது இருக்கும். இவனுக்கு அதுவும் இல்லை. செரிமானத்துக்கு மருந்து எழுதி தரேன், அத வெந்நீர்ல கலந்து கொடுங்க. குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுல இன்னும் கொஞ்சம் கவனமா இருங்க. நான் வரேன். தேங்க்யூ சிஸ்டர். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? நான் சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அது சின்ன குழந்தை, அதுக்கு வேணும் வேண்டான்னு சொல்லவா தெரியும்? நாம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா லிமிட்டா பார்த்து ஊட்டி விடணும். தெரியலனா வீட்ல 2 லேடிஸ் இருக்காங்க, கேட்டு செய்ய வேண்டியதானே. பாருங்க, நீங்க பண்ணதுக்கு பாவம், குழந்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கலாமா? இல்ல, அவன் ரொம்ப ஆர்வமா சாப்பிட்டான், அதான் ஊட்டி விட்டேன். கம் ஆன் ஹரி சார், அவன் என்ன ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்த கெஸ்டா? வேண்டான்னு சொல்ல ஊட்டி விட்டுருக்கீங்க. பச்சை குழந்தை சார், அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து அக்கறையோடு தான் செய்யணும். என்ன ஹரி சார், நீங்க அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருக்க கூடாது. அவன் எவ்வளவு சாப்பிடுவான், என்ன சாப்பிடுவான்னு எனக்கு தானே தெரியும். தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட கேட்காம எதுவுமே அவனுக்கு கொடுக்காதீங்க. பாத்தீங்களா இப்படி வலியில துடிக்கிறான்னு? இனிமே என்ன கேட்காம அவனுக்கு சாப்பாடு ஊட்டாதீங்க சார், கேட்டுட்டு செய்யுங்க. சரி 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 டாக்டர். சார், அத்தை குழந்தை மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசிட்டாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். லக்ஷ்மியை பத்தி எனக்கு தெரியாதா பவி? நான் தான் ஆர்வ கோளாறுல இப்படி பண்ணிட்டேன். தப்பு என் மேலதான். ஒரு சின்ன நெருப்பு கிடைச்சிருக்கு. இத ஊதி ஊதி பெருசாக்கி இந்த வீடே பத்தி எறிகிற மாதிரி பண்றேன் பாருங்க. இந்த குழந்தைய வச்சு உங்களுக்குள்ள விரிசலை உண்டாக்கி இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்றேன். ஹரி சார்,
என்ன பிரதிபா, என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல சார், சும்மா தான் உங்களை பார்க்க வந்தேன். என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி அக்கா அப்படி உங்களை பேசிருக்க கூடாது. நீங்க என்னமோ பெரிய தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் முன்னாடியே வச்சு கத்திட்டு போயிட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அதெல்லாம் ஓகே தான் ஹரி சார். என்னன்னா பொதுவா செகண்ட் மேரேஜ் பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் இருக்கும். ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க நம்மள நல்லா பார்த்துப்பாங்களோ, நம்ம குழந்தைய அவங்க குழந்தையா நினைப்பாங்களோன்னு லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். இப்போ லக்ஷ்மி அக்கா எல்லாரும் முன்னாடியும் உங்களை கத்திட்டு போனது கூட அந்த இன்செக்யூர்ட் ஃபீலிங்ல தான். தான் குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே நீங்க அவங்களுக்கு வெளியாளா தெரியுறீங்க பாத்தீங்களா? பிரதிபா, லக்ஷ்மியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க சாதாரணமா சொன்ன ஒரு வார்த்தைக்கு நீ வேற மாதிரி அர்த்தம் சொல்ல பாக்க. அப்படியே அவங்க என் மேல கோவப்பட்டாலும் அதுக்கு அவங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு. குழந்தைய வச்சு பிரிச்சு பாக்குறதெல்லாம் உன்னோட கற்பனை. சாரி சார், எனக்கு அப்படி தோணல. சரி, இதுவே சந்தோஷ் இப்படி பண்ணிருந்தானா இப்படிதான் எல்லாரும் முன்னாடி வச்சு திட்டிருப்பாங்களா? ஏன் குட்டி, எப்படி குட்டின்னு செல்லமா தானே கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரதிபா, உன் அக்கறை எனக்கு நல்லா புரியுது. இது எங்க குடும்ப விஷயம். இதுல நீ ஒப்பீனியன் சொல்றது அநாகரிகம். கூட நீ என்கிட்ட வந்து பேசுறதே எனக்கு பிடிக்கல. சோ கிளம்புறியா? சார், நான் ஏதோ ஒரு நல்ல எண்ணத்துல தான் உங்ககிட்ட வந்து இதை பத்தி பேசுறேன். நீங்க தான் என் குடும்பம்னு பேசுறீங்களே தவிர அவங்க அப்படி நினைக்கிறாங்களா ஹரி சார்? நீ இந்த மாதிரி சிண்டு முடிக்கிற வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்னு தான் லக்ஷ்மி உன்னை வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்காங்க. அதை கெடுக்கிற மாதிரி நீ எதுவும் பண்ணிடாத. கிளம்பு ப்ளீஸ். நான் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறதே உங்களை பிரிக்கதான். அது உங்களுக்கு தெரியலையே ஹரி சார். என்ன, உங்க பக்கம் கொஞ்சம் சாவி கொடுக்கலான்னு பார்த்தேன், அது நடக்கல. ஆனா லக்ஷ்மி மண்டேல குழந்தைய நீங்க 2ஆம் பட்சமா தான் பாப்பீங்கன்னு ஏத்தி விட்டுருக்கேன். இன்னைக்கு பேசினது வெறும் சாம்பிள் தான். இந்த கல்யாணத்துக்குள்ள லக்ஷ்மிக்கு மொத்தமா உங்க மேல வெறுப்பு வர மாதிரி பண்றேன். சாரி லக்ஷ்மி, ஒரு ஆர்வத்துல குழந்தை சாப்பிட்றானேன்னு நிறைய சாப்பிட கொடுத்துட்டேன். அது அவனுக்கு ஒத்துக்காம போயிடுச்சு. குடும்பம் குழந்தைன்னு ஏதாவது முன் அனுபவம் இருந்திருந்தா நான் சரியா பண்ணிருப்பேன். நான் ஒண்டி கட்டையா இருந்தவன், அதான் இப்ப தப்பா போயிடுச்சு. என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் போனதுக்கு அப்புறம் நீ எப்படி வாழ போறியா எனக்கு பயமா இருக்குன்னு. வேலையில பிஸியா இருந்ததுனால இதுவரை அப்படி தோணல. நீங்க இவனுக்கு ஒண்ணுனதும் துடிச்சிங்கல்ல, அதை பார்த்ததும் தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. எங்க அம்மாவும் எனக்காக அப்படிதான் துடிச்சிருப்பாங்க. லக்ஷ்மி குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாருன்னா அவருக்கு குடும்பத்தில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். ஆனா நான் அப்படி இல்லை. என் அம்மா போனதுக்கு அப்புறம் நான் சிங்கிளாவே வாழ்ந்துட்டேன். அதான் எனக்கு எல்லாமே புதுசா இருக்கு. நம்மள நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, உடம்பு சரியில்லையான்னு கேட்க 4 பேர் இருக்காங்கன்ற போது பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஆனா புதுசா நடப்பழகிற குழந்தை ஆர்வத்துல நடந்து கீழே விழும்ல, அந்த மாதிரி நான் உங்க எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுல சின்ன சின்ன தப்புகள் வந்துடுது. ஆனா அதை நான் நியாயப்படுத்தல. தப்பு தான். அதை நான் திரும்பவும் செய்ய மாட்டேன். நானும் சாரி. குழந்தை வலியில துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததும் நானும் உங்களை திட்டிட்டேன்.
ஐ எம் சாரி. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இப்படி கில்ட்டியா நினைக்க கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். லக்ஷ்மி, நீங்க என்ன திட்டம், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எங்க அம்மாக்கு அப்புறம் எல்லாமே நீங்க தான். நீங்க என்ன அடிக்கிறதா இருந்தா கூட அடிக்கலாம். ஆனா அடிக்கிறத யாருக்கும் தெரியாம ரூம்குள்ள கூட்டு போய் அடிங்க. சூப்பர் சார். ஏய் சந்தோஷ், சார், அம்மாவை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தையும் நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீ எப்போ வந்து? நீங்க அடிக்க பர்மிஷன் கொடுக்கும் போதே வந்துட்டேன். ஓ, அப்பவே வந்துட்டியா? ஆமா, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. இது ஒரு சின்ன விஷயம், தெரியாம நடந்துருச்சு. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை, விடுங்க. அம்மா, சார் இன்னும் சாப்பிடாம இருக்காரு. ஆமாமா. சாப்பிடலையா? ஏன்னா நீங்க இப்படி கோவமா இருந்தா அவர் எப்படி சாப்பிடுவாருமா? போங்கம்மா, போய் அவருக்கு சாப்பாடு எடுத்து வைங்க. சரி, இவனை கொஞ்சம் பிடிச்சுக்கோ. சரி. அங்க வந்தா எல்லாத்தையும் சரி கெடுத்துருவான். சரி சரி சரி. இங்க வச்சு வேடிக்கை காட்டு. சரிம்மா, சரி சரி. வாங்க சார், சாப்பிடலாம். போங்க சார், நீங்க போய் சாப்பிடுங்க சார். ஏன் சந்தோஷ், நிஜமா தான் சொல்றியா? பேசிட்டு இருக்கும்போது நீ அப்பவே வந்துட்டியா? அப்பவே வந்துட்டேன் சார். சரி, நீங்க சரி, போய் சாப்பிடுங்க. சரி 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 சரி, அழாத. அந்த குழந்தை உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்களை இந்த பிரச்சனை துரத்திட்டு தான் இருக்கும். அந்த குழந்தைய உங்க வீட்டுல இருந்து தொலைச்சாதான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நிம்மதி.